UPIயில் முகம் மற்றும் கைரேகை அடையாள அங்கீகாரம் தொடக்கம். டிஜிட்டல் கட்டண முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய தேசிய கொடுப்பனவுக் கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி 2025 அக்டோபர் 8 முதல் UPI பரிவர்த்தனைகளில் முகம் மற்றும் கைரேகை அடையாள அங்கீகாரம் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், இனி பணம் அனுப்பும் போது அல்லது செலுத்தும் போது பின்-க்கு கூடுதலாக முக அடையாளம் அல்லது கைரேகை மூலம் உறுதிப்படுத்த முடியும். பயனர்களின் பயோமெட்ரிக் தரவு ஆதார் அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். உங்கள் மொபைல் போனில் முகம் அல்லது கைரேகை பதிவு செய்த பின் நீங்கள் அதனை பயன்படுத்தி நேரடியாக பரிவர்த்தனையை செய்ய முடியும். இந்த புதிய முறை டிஜிட்டல் கட்டணங்களை மேலும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என NPCI தெரிவித்துள்ளது. UPI பரிவர்த்தனை செய்யும் போது பயோமெட்ரிக் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் உங்கள் போனின் கேமரா அல்லது கைரேகை ஸ்கேனர் செயல்படும். பெறப்பட்ட தரவு ஆதார் தரவுத்தளத்துடன் ஒப்பிடப்படும். அனைத்தும் சரியாக இருந்தால் உங்கள் கட்டணம் சில நொடிகளில் நிறைவடையும். பயனர்களின் பயோமெட்ரிக் தரவு குறியாக்கம் செய்யப்பட்டு பாதுகாப்பாக சேமிக்கப்படும். மேலும் பயனர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அம்சத்தை இயக்கவும் அல்லது முடக்கவும் முடியும். மும்பையில் நடைபெறும் குளோபல் ஃபின்டெக் விழாவில் இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறையில் காட்ட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை என்றாலும் இந்த அம்சம் பின் மறந்துவிடும் பயனர்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும். இந்த மாற்றம் ரிசர்வ் வங்கியின் பாதுகாப்பு மற்றும் புதுமை தொடர்பான வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய பின் அமைப்பில் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பயோமெட்ரிக் அங்கீகாரம் அதை தடுக்க உதவும். ஒவ்வொரு நபரின் முகமும் கைரேகையும் தனித்துவமானவை என்பதால் அது மோசடிகளை தடுக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.